ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியை நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் ஆனோ பத்ராः கிருதபூயந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்தசித்தாந்தகோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமோ நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகிரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 42வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த 100 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறதான இந்த போர்ஷன், இந்த 2வது பாகம், அதாவது உத்தர பாகம் என்கிறதான இந்த 2வதான பாகத்துக்கு பேரு தான் சௌந்தர்யலகரி. 44வது ஸ்லோகத்தில் பகவத்பாதர் வதன சௌந்தர்யலகரி அப்படின்னு ஒரு புண்ணியநாமத்தால் வர்ணிக்கிறார் அம்பாளை. அந்த வதன சௌந்தர்யலகரிங்கிறதான பெயரை ஒட்டித்தான் இந்த 100 ஸ்லோகங்களுக்கும் பொதுவாகவே சௌந்தர்யலகரிங்கிறதான பெயர் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் 41 ஸ்தோத்திரங்கள் ஆனந்தலகரிங்கிறதான பெயரில் தெரியப்படுகிறது. ஆனந்தலகரி பூர்ணமாகவே அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான பராசக்தியை அந்தர்முகமாக சூக்ஷ்ம ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ்த்தின மந்திரங்கள், நிறைய பிரயோக மந்திரங்கள். அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்காக யோகிகள் செய்யக்கூடியதான உபாசனாக்கிரமம், ரொம்ப முக்கியமான கௌள மார்க்கத்தில் சொல்லியிருக்கிறதான யோக தியான வடிவத்தில் அம்பாளை உபாசனை செய்யக்கூடியதான ஒரு வழிமுறை அது. இனிமே வரப்போகிறது எல்லாமே அதிகமாக அம்பாளுடைய ஸ்தூல வடிவத்தையும் அம்பாள் செய்திருக்கக்கூடியதான விபூதி விஸ்தாரங்களையும், பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அம்பாள் காட்சி கொடுக்கிறாள், என்னென்ன விதத்தில் அவர்களை அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிறதான தத்துவங்களை எல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் இது. ஆகவே இது ரொம்ப சௌந்தர்யமாக இருக்கும். ஸ்தூல வடிவத்துக்கு எல்லாராலையும் பார்த்து அழகை ரசிக்க முடியும். சூக்ஷ்ம வடிவத்தினுடைய அழகை உண்மையான பக்தர்களாகவோ அல்லது உண்மையான யோகிகளாகவோ இருக்கக்கூடியவர்களால் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம். வெளியே இருக்கிறதான, அதாவது ரொம்ப எந்த விதமான எஃபர்ட்ஸும் போடாமல், முயற்சி எதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணாமல் சாதாரணமாகவே பார்க்கக்கூடியதான தன்மை புறமே இருக்கக்கூடியதான பாகத்துக்கு இருக்குது. அதை நம்ம சித்திரப்படத்தில் பார்க்கலாம், பிம்பங்களில் பார்க்கலாம், நல்ல பதிவர்த்தங்களாக இருக்கக்கூடியதான சுமங்கலிகளான மாதர்களிடம் பார்க்கலாம் இந்த அழகை. ஆகவே இது எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடியதான ஒரு வழிபாடு. அதே நேரத்தில் சமயாச்சார பூஜை என்று சொல்லப்பட்டதான 1லிருந்து 41 ஸ்லோகங்கள் அந்தர்முகமாக அம்பாளை பார்த்து எப்படி ஒரு சீடன் அல்லது ஒரு பக்தன் அம்பாளை உபாசனை செய்ய வேண்டும், முக்கியமாக ஷடாதார சக்கரங்கள் வழியாக மூலாதாரத்திலிருந்து பராசக்தியை எழுப்பி சகஸ்ரார பத்மம் வரைக்கும் எடுத்து செல்லக்கூடியதான மார்க்கங்களை சொல்லுகிறது. இதில் 12 ராசிகள் இருக்கு. ஒரு ராசிக்கு 30 டிகிரி. இந்த 330 × 12 360 டிகிரி. இந்த 360 டிகிரி தான் ஒரு சர்க்கிள் அல்லது ஒரு சக்கரம், ஒரு விற்த்தாகாரமான சக்கரஸ்வரூபமாகிறது. இது உள்ளதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை இந்த கேலக்சியை 12ஆக டிவைட் பண்ணியிருக்கா. அந்த 12 மகாத்மியம், இந்த துவாதசத்துங்கிறதான தத்துவத்தை 12 சூரியர்களாக வர்ணிக்க போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். அனைத்து ஜீவராசிகளும் இந்த 12 ராசிக்குள்ளே தான் பிறந்தாக வேண்டும். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மகத்துவத்தை கொடுத்திருக்கார் தேவி. ஷடாதார சக்கரங்களை நாம் 12 ராசிகளாகவே பார்க்க முடியும். எப்படின்னா, மேஷராசி என்பது மணிபூரக சக்கரம். அடுத்தது ரிஷபராசி,
ரிஷபராசி வந்து மணிபூரத்துக்கு அடுத்ததாக வருது அநாகதா சக்கரம். அதற்கு மேலே மிதுன ராசி, அது வந்து விசுத்தி சக்கரம். அதுக்கு அடுத்ததாக கடகம் சிம்மம், இந்த 2 ராசிகளும் வந்து ஆக்ஞா சக்கரம். அதுக்கு அடுத்தா போல கன்னியா ராசி வருது. இந்த கன்னியா ராசியும் விசுத்தி சக்கரம் தான். இந்த புதனுக்கு 2 வீடு, கன்னியா ராசியும் மிதுன ராசியும், இது ரெண்டுமே வந்து புதனுடைய வீடு. இது வந்து விசுத்தி சக்கரம் அப்படின்னு வாழ்த்தப்படுகிறது. விசுத்தி அப்படின்னாலே விசேஷமான சுத்தி. ஆத்மா இயற்கையாகவே சுத்தி இருக்கக்கூடியது ஒன்று. ஆனால் அதில் பற்றி இருக்கக்கூடியதான மாசு, அழுக்கு, அஜ்ஞானம் என்பதுதான் அழுக்கு, பாவம்தான் அழுக்கு. அந்த அழுக்கையெல்லாம் பூர்ணமாக அலம்பி விட்டு கழுவி விட்டு அதை சுத்தப்படுத்துறது தான் மனிதனுடைய யத்னம், அவனுடைய தபஸு, அவனுடைய நிஷ்டை, ஆச்சாரம், இதெல்லாம் அதில் சேர்ந்தது. அப்படி ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியதான தன்மை புதன் எல்லாருக்குமே தெரியும். புதனுடைய வர்ணம், புதனுடைய திறமை எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்பவுமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு திறமை. தெய்வங்களில் மகாவிஷ்ணுவை சொல்லுகிறது. அப்போது இந்த ஆத்மாவினுடைய பரமசுத்திஸ்தானம் என்பது வந்து விசுத்தி சக்கரம். இதில் நம்ம ரொம்ப அதிகமாக படிச்சுட்டோம் ஒரு காலத்தில், இதுக்கு முன்னேற்ற ஸ்லோகங்களில். அதுக்கு அடுத்தா போல வந்து துலா ராசி வருது. துலா ராசி அண்ட் ரிஷபராசி, இது ரெண்டும் சுக்கிரனுடைய இடம், சுக்கிரனுடைய வீடு. ஆகவே இது வந்து அநாகதா சக்கரம் ஆகிறது. அதுக்கு அடுத்ததாக விருச்சிக ராசி வருது. விருச்சிக ராசியும் மேஷராசியும் வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய வீடுகள். இது மணிபூரக சக்கரம் ஆகிறது. அதுக்கு அடுத்தா போல தனுராசி, மீனராசி, இந்த 2 ராசியும் வந்து குரு பகவானுடைய வீடு. இதுதான் சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் என்பது வந்து தனுராசியும் மீனராசியும். அதுக்கு அடுத்தா போல மகரம், கும்பம், இந்த 2 ராசியும் வந்து சனி பகவானுடையது. இதுதான் மூலாதார பத்மம். ஸோ மூலாதார பத்மத்துக்கு ஆப்போசிட் வந்து ஆக்ஞா சக்கரம். மகரத்தினுடைய ஆப்போசிட், டைரக்ட் ஆப்போசிட் வந்து கடகம். ஸோ இந்த மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து அங்கே ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் போகிறது. அதே நேரம் கும்பராசி வந்து மூலாதார பத்மம், அங்கிருந்து அதனுடைய 7ஆம் பாவங்கிறது வந்து 180 டிகிரி ஆப்போசிட் டைரக்ஷன். அதுதான் சிம்ம ராசி, அதுவும் ஆக்ஞா சக்கரம். அப்போ நமக்கு 2 ஆக்ஞா சக்கரம், 2 மூலாதார பத்மம். மூலாதாரம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. சனி பகவான் தான் 30 வருஷம் எடுக்கிறார் சூரிய பகவானை வந்து பிரதட்சணம் வரத்துக்கு. 2, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உலகத்தில் இருக்கிறதான எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ரா மெட்டீரியல் அல்லது ஆரம்பம் என்பது வந்து சனி பகவான் தான். ஆரம்பத்துக்கு காரணம் என்ன? கர்மா. கர்மத்தினுடைய அதிதேவதை வந்து யாரு? சனி பகவான். கர்மா இருந்தாதான் பிறவி, பிறவி இருந்தாதான் வளர்ச்சி, வளர்ச்சி இருந்தாதான் மூப்பு, மூப்பு இருந்தாதான் மரணம். எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்ந்து இருக்கு. ஷடு வைகிறது இது சரீரகா. ஒரு உடம்பை வந்து 6 விதமான ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணுறது விதம் விதமாக. ஆனால் இதுக்கு எல்லாம் காரணம் என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பிறவி, சிருஷ்டி. அதுதான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்தில் வந்து பராசக்தி 3 சுத்து ஆகிருதியில் சர்ப்ப வடிவமாக படுத்து தூங்குறாள். அங்கிருந்து எழுந்திருந்து ஆக்ஞா சக்கரம் என்கிறதான மனோதத்துவம் வரைக்கும் செல்லுகிறது. பார்க்க பானமான 2 விதமான சீசன் நமக்கு பார்க்க முடியாது, 2 அயனங்கள். அதுபோலவே சனி பகவான் கர்மா ஜீவன் அப்படின்னா, சூரிய பகவான் அண்ட் சந்திரன் இவா 2 பேருமே வந்து ஆத்மஸ்வரூபமானவர்கள். ரியலைசேஷனை பற்றி சொல்லுகிறது இந்த 2. That's called star planets. They are known as star planets. ஸோ சனி பகவானை வந்து யாராலையும் எட்ட முடியாது. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியவர். ரொம்ப கம்மியாக தான் சூரியனுடைய ஒளி அங்கே படும். இப்படியெல்லாம் விசேஷம் இருக்குது இந்த சனி பகவானுக்கு. அதுபோலவே தான் கர்மா. கர்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கரைச்சிட முடியாது. கர்மா தீரவே தீராது. இன்ஃபேக்ட் அது தீர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தீர்க்க முடியும். அதாவது அனுபவிச்சு தான் கர்மாவை தீர்க்க முடியுமே தவிர, எதிர்ச்சியாக தான தர்மாதிகள் பண்ணி கர்மத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போகலாம். அதுக்கு வாய்ப்பு உண்டு. சாஸ்திரங்கள் விதி இருக்குது. நம்ம நாராயண பட்டத்திரிப்பாளுடைய கதையை பார்த்தோமா? நாராயணியத்தில் அவருடைய குருவினுடைய கர்மா அவர் ஏற்று வாங்கிக்கிறார்.
மொத்தம் கர்மா கிடையாது, அந்த நோய் கர்மாவை மட்டும் தான் வாங்கிக்கிறார். வந்துட்டு இவருக்கு வாத ரோகம் வருது. அப்புறமா குருவாயூரில் போய் அவர் தபஸ் இருந்து வாதாலேசனுங்கிறதான குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தினால வாதத்துக்கு காரணமாறு வாயு, நிவர்த்தி செய்யக்கூடியவனாரு குரு. அப்போ குருவும் வாயுவும் சேர்ந்து குருவாயூரப்பனுங்கிறதான பேரில் தெரியறதான வைகுண்ட ஆதிபதியான மகாவிஷ்ணுவனுடைய கோவிலில் போய் தபஸ் பண்ணி அந்த நோயை அவர் மறிகடந்தார். இது கர்ம விபாகம் அப்படிங்கிறதான ஒரு யோகம் வருது. இது ஒரு கிரியை. யார் வேணா யார்கிட்டேருந்து வேணா கர்மா வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு போர்ஷனை தான் வாங்கிக்க முடியும், மொத்தம் கர்மா வாங்கிக்க முடியாது. இதுவும் இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதாவதும் யாரையாவதும் தப்பு சொல்லவோ குறை சொல்லவோ அவர்களை உத்தரவண்டம் பண்ணுவோம் செய்தோம்னா அவங்களுடைய கர்மாவுடைய ஒரு போர்ஷன் நம்ம வந்து ஒட்டிக்கும். பிகாஸ் நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் யூனிவர்ஸ். எல்லாம் வந்து ஒரு காரிய காரணத்தோடு தான் நடக்கிறதுங்கிறதான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் விஸ்டம் ஓரியன்ட் நாலேஜ், நாட் கேஷுவல் நாலேஜ் கிடையாது. அதனால் தபஸினாலையும் அனுஷ்டானத்தினாலையும் பக்தினாலையும் வழிபாட்டினாலையும் தான் இந்த மாதிரி அறிவை நம்மளால் சம்பாதிச்சுக்க முடியும். இப்படியெல்லாம் கிடைக்கிற அறிவு தான் மோட்சத்துக்கு நமக்கு வழிகாட்டி தரும். அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு பரம சத்தியத்தை வந்து இந்த 41 ஸ்லோகங்கள் நம்ம சொல்லி கொடுத்தா கற்றுட்டோம். இப்போ 12 ராசியில் பிறந்தவர்களுக்கும் அவங்களுடைய சக்கரம் எது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. யார் எந்த ராசியில் பிறந்திருக்காரோ அந்த சக்கரம். ஸோ இப்படி இது நம்மளுடைய மூலஸ்தானம் என்பது அதுதான். இந்த எந்த சக்கரம் வரதோ அதுதான் நம்மளுடைய மூலஸ்தானம். அந்த சக்கரத்தை கட்டுப்படுத்துறது தான் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் அதுதான் ரொம்ப சாதகமாகவும் இருக்கும். இந்த விஷயத்தையும் இந்த ரகசியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமே 42வது ஸ்லோகம்ங்கிறதான சௌந்தரலகரி. இந்த ஸ்தோத்திரத்துக்கு பகவத்பாதர் என்ன மந்திரம் சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ ஹிமகிரி சுதாயை நமஹா, ஓம் ஸ்ரீ ஹிமகிரி சுதாயை நமஹா. இந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி என்ன அப்படி பார்த்தோம்னா, மகோரதம் அதாவது மகோதரம் அப்படிங்கிறதான நோய் நீக்குவதற்கு இந்த ஸ்லோகம் உபகாரமாக இருக்கும் அப்படிங்கிறார். சங்கல்பத்தில் வந்து மகோதராக்கிய ரோக நிவர்த்தியர்த்தம் அல்லது மகோதராக்கிய ரோக நிவாரணார்த்தம் தி சதுர்விம்சத் ஸ்லோகம் ஜபேது அப்படின்னு சங்கல்பம். இந்த ஸ்லோகத்தை எதை பற்றி வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தோமானா, அம்பாளுடைய கிரீடத்தினுடைய வர்ணனை. நாம் தெரிஞ்சுட்டோம், பெண் தெய்வங்களை கவிகள் வர்ணிக்கிற நேரத்தில் பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் வர்ணிக்க வேண்டும். அதன் பிறகு சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்க வேண்டும். ஆண் தெய்வங்களை வர்ணிக்கிற நேரத்தில் சிரசிலிருந்து பாதத்துக்கும் அப்புறம் பாதத்திலிருந்து சிரசுக்கும் வர்ணிக்கிற வழக்கம். இது ஒரு அன்ரிட்டன் லா அமங் த லிரிஸ்ட், அதாவது கவிகளுடைய ஒரு கொள்கை. இப்போது நம்ம வந்து பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் சிரசிலிருந்து பாதத்துக்கு வரைக்கும் எல்லாமே மொத்தமாகவே வந்து நம்ம படிச்சுட்டோம் 41 ஸ்லோகத்தில். இனிமேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிரீடம்தான் இருக்கிறதே ரொம்ப ஒசந்து இருக்குது, தலைக்கு மேலே தான் கிரீடம் இருக்கிறது. அப்போ அந்த கிரீடத்திலேருந்து இனிமேல் வரிசையாக வர்ணித்துன்னு வரார் பராசக்தியை. கிரீடத்தை தான் முதல்ல தேவர்கள் மகர்ஷிகள் மகான்கள் எல்லாம் அம்பாளை பார்க்குறார். எப்படின்னா, உத்தத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதாயை நமஹா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் வந்து தேவ ரிஷிகண சங்காத ஸ்தூயமானாத்ம பைபவா, தேவ ரிஷிகள் எல்லாருமாக சேர்ந்து உட்காந்து அம்பாளை தியானம் பண்ணி தபஸ் பண்ணி பண்ணுற நேரத்தில் அம்பாள் முதல்ல தரிசனம் கொடுத்து என்னது, கிரீடம் இப்படி மேலே ஓங்கி வந்தது. புதுசாக உதிச்சு வரக்கூடியதான சூரியனை போல, பாலசூரியனை போல, உத்தத்பானு சகஸ்ராபா 1000 சூரியர்கள் சேர்ந்து உதயமானா என்ன அழகாக இருக்குமோ, எவ்வளவு ரத்த வர்ணம் இருக்குமோ, எப்படி அந்த பிரபை ஜோதி ரூபம் நம் கண் முன்னாடி தெரியுமோ அதே உருவத்தில் அம்பாள் வந்து சிரஸிலிருந்து இப்படி மேலுக்கு இப்படி எழுந்து வரா. அப்புறம் முகம், கை, கால், பாகு, மாறு, வயிறு, இடுப்பு, தொடைகள், கால்கள், பாதங்கள் இப்படி வரைக்கும் வரிசையாக நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வசின்யாதி வாக்தியால் வர்ணனை பண்ணுறதாக நாம் பார்க்குறோம். அதுபோலவே இங்கே முதல்ல அம்பாளுடைய தரிசனத்தை வந்து கிரீடத்திலேருந்து ஆரம்பம் வர்றார். இந்த கிரீடத்துக்கு இருக்கிறதான மகத்துவம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. கிரீடம்தான் அந்த பர்சனாலிட்டி, அந்த பர்சனுடைய அல்லது அந்த தெய்வீக சக்தியினுடைய மகத்துவமே கிரீடம்தான். கிரீடத்தை கட்டி வச்சுட்டாள் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்தானத்திலிருந்து விலகி விட்டார்கள் அல்லது ஸ்தானத்தை வந்து உபேட்சை பண்ணி விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லது இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் சம்டைம். இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து
இந்த நேம் ஆஃப் தொப்பி கேப்போடு உருவத்தில் வந்திருக்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மிலிட்ரி ஆஃபீஸர் வாழ்க்கையில் தொப்பி வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு செயல். நமக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் தலைக்கட்டு தலைப்பாவை முன்னைய காலத்தில் எதாருக்கும் இந்த தலைக்கட்டு இருந்தது. அவருடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் தலைக்கட்டு போட்டுக்கணும். அதில் வந்து மயில் பீலி வச்சுக்கணுமா, ஃபெதர் வச்சுக்கணுமா, அதில் வந்து ரத்னங்களை வச்சுக்கணுமா, இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ஸோ ஒரு ராஜாவுக்கு வந்து கிரீடம் ரொம்ப முக்கியமாக இருக்கிற மாதிரி பிராமண சித்திர வைசியாதிகள்லாம் வந்து பூஜை புனஸ்காராதிகள் செய்கிற நேரத்தில் தலைக்கட்டு போட்டுப்பார்கள். அந்த தலைக்கட்டில் வந்து இந்த மாதிரி பலவிதமான ஆபரணங்கள் அல்லது சில செயல்கள்லாம் வந்து சூடப்படும். அது என்ன சொல்கிறது அப்படின்னா, அவங்களுடைய ஸ்தானமானங்களையும் அவங்களுடைய மதிப்பும் ரெஸ்பெக்டும் எல்லாம் சொசைட்டியில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த கிரீடம் சொல்லும். கிரீடம் பேசுறது. அப்பேற்பட்டதான கிரீடத்தினுடைய மகாத்மத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு புறமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். அப்படியானால் இந்த மகோதரம் அல்லது இந்த மகோதரம் அப்படின்னா என்ன, வெள்ளி, அதாவது கொடவயறு பெருசாக இருக்குமே, ஒரு சட்டி அளவுக்கு பெருசாக இருக்கும் வயறு. இது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடியதான லிம்ஸுக்கெல்லாம் ட்ரபிள் கொடுக்கும், கிரந்திகளுக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும், நர்வஸுக்கெல்லாம் ட்ரபிள் கொடுக்கும். மொத்தத்தில் பாதிக்கப்படுறது வந்து குடலில் வந்து பாதிக்கப்படுறது. அந்த குடல் பாதிப்பினால ஒரு மனிதன் பூர்ணமாக அழிந்து போக வாய்ப்புண்டு. அப்போ இது எந்த பாகத்து வருது இந்த வயறு அப்படிங்கிறது மணிபூரக சக்கரத்தில் வருது இந்த பாகம் இல்லையா. கிரீடம் என்பது வந்து ஆக்னா சக்கரத்துக்கு மேலே சகஸ்திர பத்மத்தம் அப்படிங்கிறதான தத்துவத்துக்கு மேலே சிச்சந்திர மண்டலத்திலேருந்து இந்த கிரீடம். ஸோ முதல் படி அங்கே டச் பண்ணி அது ரோகபாதைங்கிறது எங்கே கொடுக்குறாரு அப்படின்னா வயறு மணிபூர சக்கரத்தை வந்து மொத்தமாக வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தில் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு, ஒரே ஒரு ஸ்லோக ஜபம் பண்ணுறதுனால வயர்லேருந்து தான் நமக்கு எல்லா சூக்கடும் வருது. வயறு தான் நம்மளுடைய எல்லா விதமான நோய்களுக்கும் ஹெட் ஆஃபீஸாக இருக்கிறது. அப்பேற்பட்டதான இந்த மகோதரம் பெரிய வயறு அர்த்தம். அந்த மகோதரம் என்கிறதான நோய் நீங்கிவிடும். இதை தவிர்த்து பசு பக்ஷி மனிதர்கள் தேவர்கள் மற்ற எல்லா இனங்களும் உலகத்தில் இருக்கக்கூடியவ அனைவருமே இந்த ஜபம் பண்ணுவர்களால் வசீகரிக்கப்படலாம். அவர்கள் எல்லாரையுமே வசீகரிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்திற்கான அனைவருமே நமக்கு சலாம் போடுவார்கள். அடிமைங்கிறதான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளை விரும்பி நம்ம மதிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் நம்மளுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கான அனைவருமே நமக்கு சாதகமாக அமைந்து விடுவார்கள். அப்போ உலகத்தில் இந்த ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணி சித்தி அடைந்தவனுக்கு பிரபஞ்சத்திற்கான அனைத்து ஜீவராசிகளும் நம்மளால் வசீகரிக்கப்படுறது. எல்லார்கிட்டேருந்து நமக்கு எப்பவுமே ஃபேவர் மட்டுமே கிடச்சிருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும், சந்தோஷகரமாக இருக்கும் அல்லவா. எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நோயற்ற வாழ்வு அமைந்து சுக சௌக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான அர்த்தத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. நிவேத்தியம் வந்து பால், சர்க்கரை, இந்த சுகர் இருக்க பஞ்சசாரை அதெல்லாம் வந்து நிவேத்தியம் செய்யலாம். சக்கரம் அப்படின்னா இதுக்குள்ள யந்திரம் 2 சதுரஸ்ரமாக இருக்கக்கூடியதான் 2 சக்கரங்களை இந்த டைமண்ட் ரோட் ஷேப்பில் போடணும். அது உள்ள வந்து ரம் ரம் அப்படின்னு 2 பீஜாட்சர மந்திரங்கள், அதுக்கு கீழே ரீம் ரீம் அப்படிங்கிறதா 2 பீஜாட்சர மந்திரங்கள். ரம் ரீம், ரம் ரம் ரீம் ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்களை உள்ள எழுதி இதுக்கு மேலே திருவிளக்க வச்சு பஞ்சமுக தீபம் அல்லது திமுக தீபம் அல்லது ஏகமுக தீபமாக விளக்கேற்றி பராசக்திய தியானாபாகனாதிகள் பண்ணி உட்காத்தி பஞ்சோபச்சார பூஜை செஞ்சு இந்த மந்திரத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிறதான மகத்துவம். ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போமானா, கதைர் மாணிக்கத்துவம் ககனமணிவிகி சாந்திரகடிதம் கிரீடம் தே ஹைமம் ஹிமகிரி சுதே கீர்த்தயதியஹ சஹ நீடே யச்சாயாச்சு சரண சபலம் சந்திரசகலம் தனு சௌனாசீரம் கிமிதி ந நிபத்தாதி திஷணாம். கதைர்மாணிக்யத்வம் ககனமணிபிஹி சாந்திரகடிதம் கிரீடம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதீயஹ
சனீடே யச்சா யாச்சு ரண சபலம் சந்திரசகலம் தனுஷௌ நாசீரம் கிமிதி ந நிபத்தாதி திஷணாம். கதைர் மாணிக்கத்துவம், மாணிக்கத்தினுடைய வர்ணம், மாணிக்கத்தினுடைய பிரசன்ஸ், மாணிக்கம் இருக்கிறதுனால மாணிக்க வர்ணமாக அப்படிங்கிறத அர்த்தத்தை தான் சொல்லுகிறது. இந்த மாணிக்கம் எதில் சம்பிராப்பியா, எதில் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அம்பாளுடைய இந்த கிரீடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்தில் குருவிந்த மணிஸ்ரேணி கனற்கோடீர மண்டிதாயை நமஹா. குருவிந்த மணி அப்படின்னா மாணிக்கம்னு அர்த்தம். மாணிக்கம் என்பது சூரியனுக்கு உரியதான ரத்னக்கல். நவரத்ன கல்லுகளில் சூரியனை சேர்ந்தது மாணிக்கம். கல்லுகள்லேயே ரொம்ப சிறப்பான சக்தி வடிவமாக இருக்கிறது இந்த மாணிக்க வர்ணம். மாணிக்கம், மாணிக்கத்தோடு வர்ணத்தில் தான் ஜீவாத்மா, அதாவது இந்த நம்மளுடைய ஜீவாத்மா உன்னதியை அடைய அதாவது கிளாரிட்டி ரிஃபைன்ட் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆரா இந்த மாணிக்க வர்ணத்தில் வர ஆரம்பிக்கும். அதுதான் இருக்கிறதான பியூட்டி. ஆரா மிஷின்லாம் இருக்குது, ஆரா மெஷர் பண்ணக்கூடியதான மிஷின் இருக்குது. நமக்கு பலவிதமான வர்ணங்கள் உண்டு. அதில் இந்த அமித்திஸ்டுக்கு மேலே இருக்கக்கூடியதான இந்த மாணிக்க வர்ணம், மாணிக்க வர்ணம்ங்கிறது ஒரு வயலட் ஓரியன்ட் பீட்ரூட்டை கட் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். அந்த வடிவத்தில் தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அல்லது ஸ்பிரிச்சுவல் ஆரா நம்மளிடம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய ஜீவாத்மா எந்த அளவுக்கு ரிஃபைன்ட் ஆகிறதோ, பியூரிட்டியை அடைகிறதோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வில் எக்ஸ்பேண்ட் ஆர் என்லார்ஜ். அது ரொம்ப ப்ராமினண்டாக இருக்க ஆரம்பிக்கும்னு அர்த்தம். அதனால தான் அங்கே மாணிக்கத்துக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்கா. அப்பேற்பட்டதான அந்த மாணிக்கம் பராசக்தியினுடைய கிரீடத்தில் அமரப்பட்டிருக்கு. ககன மணிபிகி 12 சூரியர்களை போல 12 சூரிய வடிவத்தில் அம்பாளுடைய கிரீடத்தில் இந்த ரத்னங்களால் பதிக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கா. சாந்திர கடிதம் கிரீடம், கடிதம் அப்படின்னா கடிப்பிக்கப்பட்டது, அதில் சேர்த்திருக்கக்கூடியது, அந்த கோர்வையில் இருக்கக்கூடியது, அதிலே பதிக்கப்பட்டதான ஒரு தத்துவம். இதில் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதா ரொம்ப விசேஷமான ஒரு நாமம் என்ன தெரியுமா? ஹிமகிரி சுதே. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாமத்தில் ஒன்று. இந்த நாமத்தை சொன்னால் அப்புறமா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு மந்திரம் இந்த ஹிமகிரி சுதே. ஹிமகிரி சுதே, பார்வதி, ஹைமவதி, உமா, மாதவி, பவானி, இதெல்லாம் அவ்வளவு பிரியமான ஒரு நாமங்கள் எனக்கு. அம்பாளை பார்த்து ஆதிசங்கர பகவத்பாதர் சஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அம்பாளை பூர்ணமாக 2 கண்களாலையும் பார்க்குறார். இப்போ 3வது கண்ணான மனக்கண்ணாலையும் பார்க்குறார். அவருடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஷடாதார சக்கரங்களும் ஜொலிக்கிறது. அப்போது அவருக்கு அந்தர்முகமாகவும் பகிர்முகமாகவும் பார்க்கக்கூடியதான திறமை அந்த இடத்துல ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. அம்பாளுடைய அந்த அழகு, மகா சௌந்தர்யவதியான அந்த அம்பாளுடைய அந்த திருவடிவத்தை பார்த்து திவ்யமேனி இருக்கக்கூடியவள், திவ்ய சரீரம் இருக்கக்கூடியவள். சாதா சரீரத்திலே நாமெல்லாம் மயங்குறோம் சிலரை பார்க்குற நேரத்தில். இங்கே திவ்ய வடிவம் இருக்கக்கூடியவள், திவ்ய சரீரத்தோடு சேர்ந்ததான அம்பாளை பரிபூர்ணமான பூர்ண கண்களோட பார்க்குறார். ரொம்ப கொடுத்து வச்ச மகாத்மா. பரமசிவனுடைய அவதாரமானதுனால அவருக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுத்து அந்த காரியம் பண்ணிக்கிறதுக்கு. ஆகவே அம்பாளை பார்த்து சொல்கிறார், கேட்குறார் அவர், ஹே ஹிமகிரி சுதே மகா திரிபுர சுந்தரி, 12 சூரியர்களாகிய ரத்னங்கள் இழைந்த உன்னுடைய கிரீடத்தை வர்ணிக்கும் கவிகள் தான் எல்லாரையும் வர்ணனை செய்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதரும் அம்பாளை வர்ணனை செய்தனத்தினால அவர் ஒரு கவியாகிவிட்டார். நாமளும் யாரெல்லாம் திருமந்திரங்களை ஜபம் செய்கிறோமோ நாமளெல்லாம் ஒரு கவிகள் தான். இறைவன் கவிகளை அவ்வளோ விரும்புவார். பராசக்தி கவிகளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா தேவி. கவித்துவம் என்பதே சரஸ்வதி கடாட்சம் தான் அதுக்கு பேரு. அதில் ஒரு பக்தருடைய கதை ஞாபகத்துக்கு வருது. அவருடைய பேர் இம்மீடியட்டாக எனக்கு வர மாட்டேங்குது வாயில. அவர் கவிதை எழுதுறது ரொம்ப சிறப்பானவர். அம்பாளை பற்றி கவிதை எழுத ஆரம்பித்தார்னா அவருக்கு எல்லாமே மறந்து எழுத ஆரம்பிப்பார். அவரும் அவருடைய அம்மா சேர்ந்து ஒரு கோவிலில் போய் உட்காந்து அவருடைய ஜென்மதினத்தன்னைக்கு கவிதை எழுதுகிறார்.
அந்த நேரத்தில் அம்பாள் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கவிசிரேஷ்டனான இவருக்கு ஏதாவது ஒரு நம்மளால் ஒரு சின்ன உபகாரத்தை பண்ண வேண்டுமே, ஏற்கனவே அம்பாவோட பிளெஸிங் இருக்குது, அதே பெரிய உபகாரம், இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு நாடகம் ஆடுறாள் தேவி. தன்னுடைய பெற்ற தாய் கூட வந்திருக்கா, செங்குத்தவன் பேரு. ஸோ அந்த அவருக்கு அம்பாளை வர்ணனை பண்ணி கவிதை எழுதுறார். அப்படி வர்ற நேரத்தில் ஒரு பக்கத்தில் விளக்கினுடைய உதவியினால அவர் எழுதிட்டு இருக்கார். சடனாக ஒரு பெரிய புயல், ஒரு காற்று அடிக்கிறது. இந்த காற்று அடிச்சதுமே அந்த விளக்கு அணிந்து விட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா வேகமாக அந்த வேறொரு விளக்கு எடுத்துட்டு வாமா, இந்த விளக்கு அணிஞ்சு கொடுத்து நான் எழுதிட்டு இருக்கேன்னா இப்போ எனக்கு ஆக்கிறேன் டிஸ்டர்ப்டு அப்படிங்கிறார். இவன் அம்மா தியானத்தில் உட்காந்துருக்கா, கோவில் போயிருக்கிறதுனால பராசக்தியை தியானம் பண்ணி உட்காந்தா. இவன் சொன்னது காதலே வேலை. அம்மா நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, வேகம் அந்த விளக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு. அம்பாள் ஒரு விளக்க ஒரு தீவட்டி எடுத்துன்னு நின்று இருக்கிறா அவங்ககிட்ட. இவர் பூர்ணமாக எழுதுறா. எழுதி முடிச்சு தலை நிமிர்ந்து பார்க்குற நேரத்தில் டக்குன்னு அம்பா அங்கேருந்து டிசப்பியர் ஆகிட்டு விக்கிரகத்துக்குள்ளே போயிடுறா. அவர் கேட்பார், அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ விளக்கெடுத்து வந்திருந்தாரு. நான் எங்கடா விளக்கெடுத்து வந்தேன், நான் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கேங்க அப்படிங்கிற. அப்போ வந்தது யாரு? சக்தி. அவன் சொல்கிறா செங்குத்தங்கிட்ட, அம்பாள் உங்கள் அம்மா உன்னை பெற்றால், உன்னை வளர்த்தா, உடம்பை வளர்த்தா. நான் உன்னுடைய கவித்துவத்தை பெற்றவள். உன் உருவத்தில் உனக்கு ஏதாவது ஒரு பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் அதற்காகவே நானாகவே தான் இந்த புயலை வர வைத்து இந்த விளக்கு அணைக்க வச்சு, அப்புறமா உங்கள் அம்மாவை தியானம் பண்ண வச்சு, அப்புறமா நானே விளக்கு வெட்டியை தூக்கின்னு உனக்கு பக்கத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு உபகாரம் எனக்கு செய்ய முடிஞ்சது உனக்கு அப்படிங்கிறது. அதாவது அவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப்பு பகவதி கொண்டாடுறா. எந்த தெய்வங்களும் கொண்டாடுறா. யாரோட? பகவானை போற்றுகின்றவர்களிடம். நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வர்யே நமஹா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் வித்யகள்லே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நந்தி வித்யா. நந்திகேஸ்வரர் அம்பாளுக்கு செஞ்சிருக்கக்கூடியதான பஞ்சதசாட்சரி மந்திரம், ஸ்ரீவித்யா மந்திரம் 14 டைப் இருக்கு சொன்னேன் முன்னாடியே. அதில் சம்பு பரமேஸ்வரம் முதல் தெய்வ உபாசகர், நந்திகேஸ்வரரும் உண்டு. ஆனால் அதில் என்ன மகத்துவம் சொல்லியிருக்கா பாருங்கோ, நாம பாராயண பிரீத நந்தி வித்யா நடேஸ்வரே. நாம பாராயணத்தில் பிரியம் இருக்கக்கூடியவள் எப்படின்னா நந்திகேஸ்வரனுடைய வித்தியை பிரயோகம் பண்ணக்கூடியவர்களால் அப்படின்னு. இப்படியெல்லாம் பகவான் பக்தர்களோடு சேர்ந்து இணைந்து தான் இருக்கார். பகவான் எங்கேயோ இருக்கார்னு வச்சுக்க வேண்டாம். நம்மளுடைய மனசா வாச்சா கர்மனா செயல்லையும் நினைவிலையும் கனவிலையும் நடைமுறையிலையும் எல்லா இடங்களிலும் தெய்வீக சக்தி நம்மளோட சேர்ந்து தான் இருக்குது. இந்த தெய்வீக சக்தி எந்த அளவுக்கு உணர முடியும், நம்மளுடைய இந்த 5 சக்தி இருக்குது, இந்த 6 அறிவு, அதில் 5 விதமாக தான் நம்ம உணர முடியாது எல்லாமே இல்லையா? சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் கதா அந்த தன்மாத்திரா வழிதான் நாம் கான்டாக்ட் வச்சுக்கிறோம். அப்போது இதனால மெஷர் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி எல்லாம் இந்த ஆன்மீக சக்தி. அதுக்கு மேல்பட்டதான ஒரு நிலை. அந்த சக்தியை உணர வேண்டுமானால் நாம் இந்த பஞ்ச தன்மாத்திராவுக்கு மேலே இருக்கக்கூடியதான முன்னாடி ஸ்லோகத்தை படித்தோமே, ஆத்மா சக்கரத்துக்கு அப்புறமா இருக்கிற நிலையே வேற. அது ஒரு ஸ்பெஷல் மனசை தேவி கொடுப்பல் அந்த நேரத்தில். இந்த சாதா அன்னாத்மனஹா சாப்பாட்டுனால உருவாகக்கூடியதான மனசு கிடையாது. அது கிரேஸ்னால பிளெஸ்ஸிங்ஸ்னால உருவாகக்கூடியதான மனம். அதாவது ஆசீர்வாதாத் மனஹா, பகவானுடைய அனுகிரகத்தினால் வரக்கூடியதான ஒரு மனசு. ஸோ சாதா மனசுக்கும் அந்த மனசுக்கும் வித்தியாசம் உண்டு. தெய்வீகமான மனசு, இது சாதா மனசு. இப்படியெல்லாம் பக்தர்களோட இறைவன் நெருங்கி பழகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெருங்கி பழகிறார். நம்ம பக்கத்துலேயே இருக்கா, ஒவ்வொரு செகண்ட்லேயும் நம்மளுடைய செயல்பாடுகளில் இன்வால்வ் ஆகிட்டே தான் இருக்கா தெய்வம். தே ஹைமம் பராசக்தியான உன்னுடைய சுவர்ணமயமாக இருக்கக்கூடியது. அதாவது ரத்னமயம் ஒன்று, இன்னொன்று சுவர்ணமயம் ஒன்று. சொர்ணத்தினால தயாராக்கப்பட்டதான கிரீடத்தில் ஸ்டட் பண்ணியிருக்கா, அதில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கா இந்த சூரியன்ங்கிறதான மாணிக்க ரத்னத்தை. ஹிமகிரி சுதே, ஹிமவத் புத்திரியான பராசக்தி ஹைமவதி தேவி, உன்னுடைய கிரீடத்தில் 12 சூரியர்கள் 12 மாணிக்க கல்லுகளாக அமர்ந்திருக்கார்கள். இதற்காக ஒன்றை தியானம் பண்ணி ஒன்றை பூஜை பண்ணுறதுக்காக, உங்கூடையே எப்பவும் இருக்க வேணும் அப்படிங்கிறதான எண்ணத்துக்காக. எல்லாருக்கும் தெரியும் 12 மாதம் மேக்ஸ் 1 இயர். அந்த ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடியதான சூரியனுக்கு ஒவ்வொரு பேர். துவாதசாதித்யர்கள் என்று பேர் அவர்களுக்கு. 33 கோடி தேவர்களுக்கு அதில் துவாதசாதித்யர்கள் ஒரு பங்கு இருக்கக்கூடியவர்கள், ஏகாதச ருத்ரர்கள் இன்னொரு பங்கு.
அஷ்டதிக் பாலகர் அல்லது அஷ்டவசுக்கள் இன்னொரு பங்கு, அஸ்வினிகுமாரர்கள் இன்னொரு பங்கு, இப்படி வல்லவா சேர்ந்தா 33. இவர்கள் 33 பேருக்கும் 1 கோடி கணங்கள் வீதம் 33 கோடி தேவர்கள் சனாதர்மத்தை சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கக்கூடியதான 72,000 நாடி நரம்புகள், இது எல்லாத்துக்கும் ஒரு தெய்வத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் உண்டு. சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாயி நமகா லலிதா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம் செய்கிறார்கள். பாஸ்கர் ராயர் இந்த 64 கோடி யோகினி கணங்களுடைய பேரும் தெரியக்கூடியவர். அந்த மகாத்மாவுடைய மகத்துவத்தை நினைச்சு பார்க்க நம்ம. பிராமணனுக்கு ராயர்னு சொல்லுவார்கள். கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் அந்த மகாத்மாவுடைய அனுகிரகத்தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை இவ்வளோ சரளமாக படிச்சு விட்டோமே. அடுத்ததாக ஹிமகிரிஷ்தே கீர்த்தயதீயா, எந்த ஒரு கவீந்திரன், கவிகளில் இந்திரன் யாருன்னு முன்னாடி ஸ்லோகங்களை படிச்சிருக்கோம். அப்பேற்பட்டதான கீர்த்தயதீயா, எந்த கவீந்திரன் வர்ணிக்கிறானோ உன்னுடைய இந்த மகாத்மத்தை, உன்னோட கிரீடத்தினுடைய அழக, சஹா அந்த கவீந்திரன் நீடே யச்சாயாச்சுரண சபலம் சந்திரசகலம், அந்த கிரீடத்திலேருந்து பிரகாசம் ஜொலிச்சு வெளியே வர்றது, ரத்னங்கள்லேருந்து வெளியில் வர்றது பிரகாசம். இந்த பிரகாசங்களுக்கு எல்லாம் நடுவில் இந்த ரத்ன மணிகளுக்கு நடுவில் வந்து சந்திரன் மாட்டின்னு இருக்கார். சந்திரன் வந்து கிரீடத்தில் இருக்கார். அம்பாளுடைய கிரீடத்தில் வந்து சந்திரன் இருக்கார். பரமசிவனுடைய ஜடாமுடியிலையும் சந்திரன் இருக்கார். அந்த சந்திரக்கலை என்ன சொல்றது? ஜீவனை சொல்றது. அந்த ஜீவனுக்கு மோட்சத்தை கொடுப்பது, ஞானத்தை கொடுப்பது யாரு? சூரியன் என்கிறதான ஞானதாதா, ஊர்ஜதாதா. அவர் வந்து மாணிக்க வடிவத்தில் இருக்கார். அம்பாளுடைய சரீரத்தில், திவ்ய சரீரத்தில் கிரீடத்தை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, அந்த கிரீடத்தை வந்து பார்த்து ஸ்துதி செய்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜென்மாவிலேயே இந்த சரீரத்துக்கு கிடைக்கக்கூடியதான முக்தியும் ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடியதான மோட்சமும் ரெண்டுமா சேர்ந்து கிடைக்கும். சம்பளம் பிளஸ் போனஸ் டுகெதர். அதுதான் இருக்கிற மகத்துவத்தை சொல்றது. அப்போ என்ன பண்றா அப்படின்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பி விடுறாரு அந்த இடத்துல. பிகாஸ் ஒரு கவியாச்சே, சின்ன வயசு வேற, கொஞ்சம் ஸ்பிரிட்டு ஜாஸ்தி ஐயாவுக்கு. இது ரொம்ப ரசிக்க முடியும் ஆதிசங்கர் பகவத்தாருடைய கவிதைகளில். அதுவும் அம்பாள்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவான லிபர்ட்டி எடுத்து பேசுவார். சிவங்கிட்ட எல்லாம் பார்த்தா அப்பா ரொம்ப மதிப்பு மரியாதையோட ரொம்ப ஆகுது. அம்பாள்கிட்ட வந்து புத்திர வடிவத்தில் இருக்கார். அவர் ரொம்ப சரளமாக பேசுறார் அம்பாள்கிட்ட. அது அப்படியே வந்து கவிதாரூபமாக நம்ம எழுதி கொடுத்துருக்கார். நம்ம படிச்சு தமிழ் அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டாடுறதுக்காக. நீடே யச்சாயாச்சு சரணசபலம் சந்திரசகலம், சந்திரன் அங்க சரணாகதி அடைந்திருக்கார். எங்க அம்பாளுடைய இந்த கிரீடத்துல அப்படி சந்திரக்கலை இருக்கு. அந்த சந்திரக்கலை என்ன ஆகுறது அப்படி சொல்றார். தனுஹு சௌனாஸ் சிரம், அதாவது தனு அப்படின்னா தனுஷ்பானம் யாருடைய? சௌரியனுடையது, இந்திரனுடைய, அதாவது இந்திர சாபம், இந்திரனுடைய வில்லு. அப்போ கவிகள் என்ன பண்றா அப்படின்னா, அம்பாளுடைய இந்த கிரீடத்துல வர்ணிச்சு வர நேரத்துல இந்த சொர்ணத்துக்கும் ரத்தங்களுக்கும் நடுவே இருக்கக்கூடியதான இடத்துல சந்திரக்கலையும் அங்கே இருக்கு. அப்ப அந்த சந்திரக்கலையை பார்த்து இவா இந்த கவீந்திரர்கள் ஒருவேளை அதை என்ன சொல்றா அப்படின்னா, அம்பாள் கிட்ட சொல்றதாக அவ என்ன சொல்றான்னா, இதை பார்த்து ஒருவேளை அவங்க வந்து இந்திர தனுஷோ அப்படின்னு எண்ணிட மாட்டார்களா அப்படிங்கிறதான ஒரு சந்தேக புத்தியோட கேள்வி எழுப்புறார். கிமிதி ந நிபத்தாதி நிஷனாம், இது இந்திர சாபமோ அப்படிங்கிறதான ஒரு சந்தேகத்தை எழுப்பும்படியான அளவுக்கு அதனுடைய அமைப்பும் வர்ணமும் இருக்கிறது அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் எடுத்து சொல்றார். ஆகவே இந்த நவரத்னங்களின் காந்திகள் பரவியுள்ளதான அந்த சந்திரக்கலையை வந்து பார்த்து வானத்தில் இருக்கக்கூடியதான, வானத்தில் வரக்கூடியதான இந்திரதனுஷோ அப்படிங்கிறதான எண்ணத்தை இல்லைன்னா ஒரு சந்தேகத்தை வந்து அவர்களுடைய மனசுல எழும்ப விடாதா அப்படிங்கிறதான ஒரு சந்தேகத்தை சொல்லுகிறார். இவ்வளவு சுவாரஸ்யமாக தன்னுடைய கவித்துவத்தை வந்து திவ்யமான திவ்ய கவிவர் அந்த கவித்துவத்தை வந்து எடுத்து சொல்றார். அதோட நமக்கு இருக்கிறதான மெசேஜ் என்ன அப்படின்னா, நாம் வந்து பராசக்தியை பாதத்தில் தியானம் செய்ய வேண்டும். 12 பாகங்கள்ல 12 இடங்கள்ல தியானம் செய்ய வேண்டும். 12 ராசி, 12 மாணிக்க வர்ணமான சூரிய வடிவம். அதாவது ஒரு மனிதனுக்கு 12 மகா ஞானத்தை அடைய முடியும். துவாதச பெருவழி அப்படின்னு பேரு. ஸ்ரீசக்கர பூஜையில வந்து நவாவரண பூஜையில அதை வந்து ஆந்தரிகமாக பண்ற நேரத்தில் பிரம்மரந்திரம் அப்படிங்கிறதான ஆத்னா சக்கரத்திலிருந்து சிச்சந்திர மண்டலம் போற வழியில 12 படிக்கட்டுகள் இருக்கு. இந்த 12 படிக்கட்டுகளை வந்து துவாதசாந்த பெருவழி அப்படின்னு பேரு. இதுதான் பிரம்மரந்திரம். அந்த ரந்திரத்துக்கு உள்ளதான்
சகஸ்ரதல பத்மம் இருக்கிறது. அந்த சகஸ்ரதல பத்மத்துக்குள்ள சந்திரமண்டலம், அந்த சந்திரமண்டலத்துக்குள்ள சிச்சந்திர மண்டலம், அதுக்குள்ள பிந்துஸ்தானமான சதாசிவ பராசக்தி காமேஸ்வரன் காமேஸ்வரியாக பஞ்சபிரம்மாசனஸ்தியான பராசக்தியை ஒரு பக்தன் பார்த்து மகிழ்கிறார். இந்த வடிவத்தை என்ன சொல்றது அப்படின்னா, உடம்பினாலேயும் ஞானத்தினாலேயும் அம்பாளை நாம் உபாசனை செய்ய வேண்டும். உடம்பினால உபாசனை செய்வது என்பது அபிஷேக காரியாதிகள், அம்பாளுக்கு அழகான ரத்னாபரணங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கறது, அபிஷேகாதிகள் எல்லாம் செய்யறது, அம்பாளுடைய நீலச்சிக்குரா அப்படிங்கிறதான கேசத்தை தலைமுடியை நல்லா கோதி விட்டு அழகுபடுத்தி கொஞ்சம் சுருளி இருக்கும். இந்த பெண்களுக்கு நான் எப்போ சொல்கிற வழக்கு, எப்போ அம்பாள்கிட்ட நான் ஞான மரணத்தை கூட கேட்பேன் இந்த கேள்வியை. அம்மா முதல்ல நீ ஆரம்பித்து வச்சாய், அது இந்த எல்லா பெண்களும் இந்த ஃப்ரண்ட்டில் 2 முடியை இப்படி பறக்க விடுறா. அம்பாளுக்கு இயற்கையாகவே அப்படி அந்த முடி அங்கே பறந்துதான். இந்த ஹிமகிரி சுதை அப்படிங்கிறத நாமத்தில் அது ஒரு மகத்துவத்தை சொல்லணும். இந்த நாமம் சொல்லியாச்சுன்னா எனக்கு ஒரு ஒன்றும் சொல்ல வராது, அவ்வளோ ஒரு எமோஷனல் ஆகிடுவேன் இந்த நாமத்தில். நான் அடிமை இந்த நாமங்களுக்கு எல்லாம். அந்த ஹிமகிரி சுதியான பராசக்தி 2 தலைமுடி இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி பறக்கிறது. அது யார் வர்ணிக்கிறா தெரியுமா? காளிதாசர் வர்ணிப்பார் பார்வதி சுயம்பரத்தில். நான் 6ஆம் கிளாஸ்லையோ 7ஆம் கிளாஸ்லையோ படிக்கிற நேரத்தில் என்னுடைய சம்ஸ்கிருதத்தில் இந்த அத்தியாயம் வருது. என்ன அழகாக இருக்கும்! கற்கண்டம் முத்து முத்தான கற்கண்டத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓரோ வேர்டும். அதில் அவ்வளவு அழகாக அந்த கவிஞர் வர்ணிச்சிருப்பார் அம்பாளை. ஸோ அந்த தலைமுடி 2 ஃப்ரெண்டில் இப்படி பறந்துட்டு இருக்குமா, அது இப்போ எல்லா பெண்களுக்கும் அந்த ஃப்ரெண்டில் தலைமுடி பறக்க விடுறது சுபாவமாக போயிடுது. இப்போ ஒருவேளை அவங்க அது பண்ணுற நேரத்தில் ஃபேஷனாக பார்க்காம அம்பாளுக்கு இது இருக்குது, அம்பாளுடைய அந்த நெற்றியில் பக்கத்தில் இந்த 2 முடி இப்படி பறக்கிறது அப்படிங்கிறதான பாவனையோடு அவங்களும் அதே மாதிரி அழகுபடுத்தி வச்சுட்டாளானா அவள் அம்பாளை தியானம் பண்ணதுக்கு சமமாயிடும். அந்த புண்ணியம் சேரும். தோ தே ட்ரை டு டூ டு ஏன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு ஃபேஷன் அப்படிங்கிறதான மெத்தடில் பண்ணால் கூட நாம் நம்ம உடம்புக்கு செய்யக்கூடியதான பணிவிடைகளை எல்லாமே நாம் அம்பாளுடைய விக்கிரகத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு செஞ்சோமானா அது பரம புண்ணியத்தை கொடுக்கும். இப்படி வெளியாக நாம் செய்யக்கூடியதான உபச்சாராதிகள் எல்லாம் ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது. உள்ளே இருக்கக்கூடியதான தத்துவங்கள் எல்லாம் ஞானம். ஞானம் எப்பவுமே உள்ளே இருக்குது, அஜ்ஞானம் மட்டும்தான் வெளியே இருக்குது. வெளியே இருக்குது அப்படின்னா அஜ்ஞானத்துக்குள்ளே தான் அந்த ஞானமும் இருக்குது. புரியுறதா? அப்போ ஞானத்தை தேடி கண்டுபிடிக்கணும். அஜ்ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டாது, அது பை டிஃபால்ட் இந்த ஹோல் பிரபஞ்சத்தை சுற்றி இருக்குது, பரவி கிடக்கிறது. அப்போ நம்மளுடைய உடம்பை நாம் வெளியே பார்த்து மட்டும் மகிழ்ந்தோமானா அஜ்ஞானத்துக்குள்ளேயே இருப்போம். அஜ்ஞானத்தை வெல்லுவது தான் பிராமணனுடைய கர்த்தவியம், கர்மா. இப்போ பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன் அப்படிங்கிறதான 4 வர்ண முறையை பற்றி வியாக்கியானம் செய்யறது லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இருக்கு. வர்ணாசிரம விதாயினே நமஹ அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, பிராமணன் அஜ்ஞானத்தை வெல்ல வேண்டும், அஜ்ஞானத்துக்காக அஜ்ஞானத்தை ஒழிக்கிறதுக்காக போராட வேண்டும், ஞானத்தை மற்றும் வெல்லுவதற்காக அவன் நித்திய யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு பேரு. சத்திரியனுக்கோ இன்ஜஸ்டிஸ், அதாவது தப்பான விஷயங்களை கண்டித்து சத்விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அவன் முயற்சி செய்ய வேண்டும். 3வது யாரு? குப்த வடிவத்தில் இருக்கக்கூடியவன் வைசியன். வைசியன் இன்சஃபிஷியன்ஸை சஃபிஷியன்ட் ஆக்க வேண்டும். சாமத்தை இல்லாமல் பண்ணுறதுக்காக அவன் பலவிதமான இடங்கள்லேருந்து தானியாதிகள் எல்லாம் சேகரித்து கொண்டு எல்லாரோட கொடுத்து அந்த இன்சஃபிஷியன்சி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அவனுடைய பொறுப்பு. சூத்திரனுக்கு லேசினஸ், சோம்பேறித்தனம், அவன் அதோட ஃபைட் பண்ண வேணும். காரணம் ஈஸ் எ லேபர், ஈ சப்போஸ் டு ஒர்க் ஆல்வேஸ். அந்த சோம்பேறித்தனத்தை எதோட மேட்ச் பண்ணியிருக்க அப்படின்னா, ஸ்வா நாய் எவ்வளோதான் டீப் ஸ்லீப்பில் போனாலும் எங்கேயாவது ஒரு கை சொடுக்கு கேட்டால் போரும், டக்குன்னு எழுந்துடும். அது ஏது சும்மா இருக்குமா, ஓட ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் எங்கேருந்து வந்தோ அந்த இடத்துக்கு. அவ்வளோ ஸ்மார்ட் அண்ட் அலர்ட்டாக இருக்கும். அதுக்கு சோம்பேறித்தனங்கிறதே கிடையாது. இப்போ வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு தான் சோம்பேறித்தனம் பண்ணால் 3 நேரம் இப்போ கரெக்டாக சாப்பாடு, பட்டு மெத்தையில் படுத்து தூக்கம், நல்ல ஹை லெவல் யூரோப்பியன் காரில் ட்ராவல், அதுக்கு அதுக்கு உமா கொடுத்து அதுக்கு ஷாம்பு கொடுத்து அபிஷேகத்தை பண்ணி குளிப்பாட்டி அது என்னெல்லாமோ பண்ணி மொத்தத்தில் எவ்ரி வீக்கு மெடிக்கல் செக்கப்பு. இந்த ஓனர் போய் சேருவார் எந்த மெடிக்கல் செக்கப்பும் இல்லாமல். ஆனால் அந்த பெட்டுக்கு அவ்வளோ சுகபோகங்களோட வாழ்த்தி எல்லாம் கொண்டாடுறான். அப்போ எதுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, ஸ்வாவ மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் வித்யார்த்தியினுடைய ஒரு லட்சணம் ஸ்வா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்குது.
வித்தியார்த்திகள் படிப்பு அப்படின்னா அந்த அலாரம் அடித்தா சிலவே 20 தடவை அடிக்கும். அப்படியே இல்லை, ஒரு தடவை அலாரம் கேட்டால் அடுத்த செகண்ட் புடஞ்சு எழுந்திருக்கணும். அப்படி பெட்டில் இருந்து நாய் எப்படி எழுந்து ஓடுமோ சத்தத்தை கேட்டு அது மாதிரி, பக்ஷி எப்படி பறக்குமோ சத்தத்தை கேட்டு அது மாதிரி வித்தியார்த்திகள் அவ்வளோ ஸ்ரத்தையோடு இருக்கணும். இன்னொன்று வியாக்கியானம் பண்ணுறார். அர்ஜுனுடைய காண்டீவம் அப்படிங்கிறதான வில்லிலிருந்து அந்த சரம் அம்பு எப்படி பாய்ஞ்சிடுமோ அதை மாதிரி அந்த சொடுக்கு நேரத்தில் எப்படி பாயுமோ அதே மாதிரி இருக்கணுமா அவங்களுடைய சுறுசுறுப்பு. ஸோ இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறதான லேபர்ஸ் இருந்தால் எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அந்த ராஜ்யத்தில்ங்கிறதுனால தாசன் என்கிறதான பேரில் தெரியப்படக்கூடியதான சூத்திரனுக்கு சூத்திரகாரகன் அவனுக்கு பேர். ஆக்சுவலி சூத்திரன்னா ரொம்ப மட்டமாக நினச்சிக்க வேண்டாம், வெரி ஹை லெவல் பர்சனாலிட்டியாவா. அதனால்தான் பகவானுடைய பிரார்த்தனையில் பிராமணோஸ்யமகமாசீது பாகூரா ஜன்யக்கிருதா ஊரு ததஸ்ய துவேஷாக பத்யாகம் சூத்ரோஜாயதா. பகவானுடைய பாதங்கள் தான் சூத்திரன். பகவான் எங்கே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம்? பாதத்தில் தான் பிரார்த்தனை பண்ணுவோம், பாதத்தில் தான் அர்ச்சனை பண்ணுவோம், பாதத்தில் எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்கிறோம். அதே மாதிரி இவங்க தான் ரொம்ப முக்கியம். அவங்கள வர்ணாசிரம தர்மத்தில் ஒரு நாளைக்கும் அவளை எழுந்து பேசவோ தள்ளி வைக்கவோ செஞ்சுட்டில்லை. நம்மளுடைய மாடர்ன் எஜுகேஷன் அந்த மாதிரி நம்மளை ஆக்கித்தே தவிர நோபடி வாஸ் டூயிங் எனிதிங் லைக் தட். ஓகே, எல்லா வர்ணாசிரமங்கள்லையும் நல்லது கெட்டவர்களும் இருப்பார்கள். அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கை மட்டும் ரொம்ப பெருசுப்படுத்தி இதுதான் இப்படிதான் எல்லாம் அப்படின்னு சொல்றதான ஒரு வியவஸ்தை கொண்டு வந்ததுனால நமக்கு சந்தேகம் வந்திருக்கு. நான் சொல்றா போல நிறைய பேர் முக்தி மோட்சத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிவிடுவா. ஞானத்தையும் ரியலைசேஷனையும் ஒன்னாக சொல்லி பேசுகிற வழக்கம் உண்டு. இப்படி கலப்படத்தில் வந்ததான அஜ்ஞானங்கள். ஸோ மனிதனுடைய வெளியே காணக்கூடியது அஜ்ஞானம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடியதான் ஞானம். அதுபோலவே சந்திரக்கலை என்பது ஜீவன், சந்திரன் என்பது சரீரம். அதுதான் அந்த ஹேம ரூபத்தில் இருக்கக்கூடியதான சொர்ணம். அதில் 12 சூரியர்கள் அமர்ந்திருக்கார்கள் மாணிக்க வர்ணமாக, மாணிக்க ஸ்வரூபமாக. அது ஞான வடிவம். 12 விதமான ஞானத்தை நாம் அடைய வேண்டும். மகாகணபதிக்கு 16 முக்கியமான நாமங்கள் இருக்கு. 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு அனுகிரகம் செய்வார்கள். பகவானுக்கு சுமுகாயனமா ஏகதந்தாயனமா அப்படின்னு இந்த நாமத்தில் சொல்லியிருக்கு. 16 கலைகள் இருக்கக்கூடியதான் அந்த சோடசாட்சரி மந்திரத்துக்கு சமம் இந்த 16 ராமங்கள் ஆஃப் மகாகணபதி. அதுபோலவே ஞானத்தை அதை அடையக்கூடியதான ஞானம் என்பது 12 விதமாக இருக்கு. அந்த 12 ஞானமும் 12 ஸ்வரூபமான ஞானஸ்வரூபந்தான் துவாதச வர்ணமாக அம்பானுடைய கிரீடத்தில் அமரப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டதான அந்த கிரீடத்தை அவர் பார்த்தப்போ ஆதிசங்கர பகவத்பாதர் இதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆகவே இந்த ஸ்லோகத்தை அவர் அப்படியே அமைச்சு கொடுத்து அதனால வரக்கூடியதான பவிஷ்யத்து என்னாகும் அப்படின்னா பிரபஞ்சம் பூராவும் நமக்கு சாதகமாகிவிடும். அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு ரொம்ப படித்த மேதைக்கு பிரதாபம் பொசிஷனில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாருமே அவங்களுடைய செல்வாக்குக்காகத்தான் எல்லாரும் பாடுபடுறாள்வா. ஆகவே தான் இந்த ஸ்லோகம் ஜெபம் பண்ணியாச்சுன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நமக்கு சாதகமாகி விடுவார்கள். நம்மளுடைய ஃபேவரைட் ஆகிடும். எல்லா பொருள்களும் நமக்கு எல்லாரும் ஃபேவர் ஆகிடுவா, நாம் எல்லாருக்கும் ஃபேவர் ஆகிடுவோம். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சுகசௌக்கியமாக வாழ முடியும். இதை தவிர்த்து ஆக்ஞா சக்கரம், சகஸ்திர பத்மம், இதுக்கும் மணிபூரகத்துக்கும் லிங்க் இருக்குது. நம்ம முன்னாடி கற்றுட்டோம். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு நம்மளுடைய புறமே இருக்கக்கூடியதான பாகம், அதாவது பகிர்முகமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு சாதாரண மூக்கு தான் உடம்பில் எல்லாரோடையும் ஃப்ரண்ட்டில் நிற்கும். ஆனால் முக்காவாசி ஜனங்களுக்கும் இப்போ வயர் தான் ஃப்ரண்ட்டுக்கு நிற்கிறது. ஆமாம் அல்லவா? சரீரத்தில் மூக்கு தான் ஆண்களுக்கு மூக்கும் பெண்களுக்கு ஸ்தனங்களும். இதுதான் ப்ரொட்ரூடிங்காக இருக்கும். பாதத்துக்கு சமமாக இருக்கணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக நின்னோமானா நம்மளுடைய பாதத்திற்குதான பதாங்குலியம் இருக்கல்லவா, கட்டவரல், அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கணுமா. மெஷர்மெண்ட் பார்த்தோமானா ஒரு இந்த முன்னைய காலத்தில் மெஷர் பண்ணுவோம், அதுக்கு நூலுன்னு பேர். அதனால இந்த எல்லா புராண புஸ்தகங்கள் சாஸ்திர புஸ்தகங்களுக்கு எல்லாம் நூலுன்னு பேர் தமிழில். மெஷர் பண்ணக்கூடியதான திறமை. நீ எங்கே இருக்கா இப்போ, சாஸ்திரம் இது சொல்கிறது, வேதம் இது சொல்கிறது, இதில் உன்னுடைய பொசிஷன் எங்கே, நீ வேர் ஆர் யூ நவ் ஸ்டாண்டிங். இந்த மேப் எல்லாம் போடுவோமே, பொசிஷனல் மேப் போடுவோமே, எக்ஸு ஒய் போட்டுட்டு அதில் டாட்ஸ் போட்டு, இது இப்போ கொஞ்சம் ஹையர் ஸ்டடி பண்ணுவாக்கெல்லாம் தெரியும். அப்போ நம்ம வெதர் வி ஆர் இந்த லக்ஸரி சைடா இல்லை வி ஆர் இந்த மினிமல் சைடா அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹையர் ப்ரைஸஸ்லையா லோவர் ப்ரைஸஸ்லையா அப்படின்லாம் இந்த டாட் போட்டு ஒரு மேப் போடுற வழக்கம் உண்டு. இதெல்லாம் தியரட்டிக்கல். அதுபோலவே நீ மெஷர் பண்ணி பாரு ஒன்று, நீ யார், உன்னோட லெவல் என்ன. இப்போது சாஸ்திரம் இன்னெல்லாம் சொல்லியிருக்கு, டிஃபைன் பண்ணியிருக்கு.
நீ அதில் ஆர் யூ மெம்பர் ஆஃப் தட் ஆர் யூ எட் டு பிகம் எ மெம்பரா, உன்னுடைய லெவல் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கக்கூடியதான சக்தி இந்த நூல்களுக்கு இருக்கிறதா, அதுக்கு நூல் அப்படின்னு தான் பேர் வந்தது. அதுபோல ஒரு நூல் போட்டு பார்த்தோம்னா நம்ம மூக்கு எதுக்கு நேரம் இருக்கணுமாம் சாமுத்திரிகா லட்சணப்படி, நம்மளுடைய கட்ட விரலுக்கு அங்கே அந்த நூலை போட்டாச்சுன்னா கரெக்டாக கட்ட விரல் அடிக்கிற அளவுக்கு மூக்கு பெருசாக இருக்கணும். உன்னதமான நாசிகைன்னு பேர் இருக்கு. அதனால் அது நமக்கு மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கு. அது ஒரு பாக்கியம். அது மேலே ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு ஸ்தனங்கள் 2 கட்ட விரலுக்கு சமமாக இருக்க வேண்டும். இப்போதான் சாமுத்திரிகா லட்சணம் வர்ணனை அம்பாளை பற்றி வர்ணிக்கிறது அப்படிலாம் வரும். ஸோ எதுக்கு சொல்லி வர அப்படின்னா, சரீரம் அம்பாளுக்கு செய்யக்கூடியதான அபிஷேகாதிகள் உபச்சாராதிகள் இதெல்லாம் பகிர்முகமான பூஜை ஆகிவிட்டது. அந்தர்முகமாக நமக்கு கிடைக்கக்கூடியதான ஞானம், அறிவு, சந்தோஷம், சுகம், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அனுபூதி இதெல்லாம் ஞான வடிவமானது. அது சூக்ஷ்மம். ஞானம் எப்பவுமே சூக்ஷ்மம். அஜ்ஞானம் மட்டும்தான் வெளியே தெரியக்கூடியதான பொருளாக இருக்கும். இப்போ மனிதர்களுடைய பிறவியிலால அவங்க கிடைத்ததான உடம்பை வைத்துக்கொண்டு அவர்கள் பகிர்முகமாக அனுஷ்டான ஆராதாதிகள்லாம் பண்ணி அம்பாளை சேவை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஸ்தோத்திரங்களை ஜபம் பண்ணி, மந்திரங்களை ஜபம் பண்ணி, தியானம் பண்ணி இதெல்லாம் செய்யக்கூடியதான அந்தர்முகமான ஆராதனை வழியாக ஞானத்தையும் பெற முடியும். அப்படி உடம்புக்கு தேவையான முக்தியும் ஆத்மாவுக்கு தேவையான மோட்சமும் இரண்டுமே அம்பாளுடைய இந்த கிரீடத்தை தியானம் பண்ணி ஸ்லோகம் ஜபம் பண்ணுறதுனால ஒரு மனிதனாக்கு அடைய முடியும். சர்வத்தையும் வசீகரிக்கக்கூடியதான சக்தி அவனுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுத்தார். கதைர்மாணிக்யத்வம் ககனமணிபிஹி சாந்திரகடிதம் கிரீடம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதீயஹ சனீடே யச்சாயாச்சுர்ண சபலம் சந்திரசகலம் தனுசௌனாசீரம் கிமிதி ந நிபத்தாதி திஷணாம். ஓம் சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.